ஹலோ வணக்கம். இப்போ வரைக்கும் நம்ம இந்த டாலோட ஹெட் செஞ்சு முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 2 காலை செஞ்சு முடிச்சிட்டோம். அப்புறம் 2 கையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பேபியோட பாடி தான் போடணும். அதை போட்டோம்னா நம்ம டால் ரெடி ஆகிடும். நான் இன்னைக்கு ஒயிட் யான் யூஸ் பண்ணி பாட்டம்லேருந்து ஆரம்பித்து க்ரோஷே பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸ்கின் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேபியோட பாடி எப்படி போட போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ ரவுண்ட்ஸ் ஓவலாக க்ரோஷே பண்ணிகிட்டே வர போகிறோம். அதுக்கப்புறம் க்ரோஷே பண்ணும் போதே இந்த காலை வந்து சேர்த்து அட்டாச் பண்ணிடுவோம். அப்புறம் மீதி பாடியை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் செயின் 18 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹோக்லேருந்து 2வது ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். அதே ஸ்டிச்லேயே 3 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ ஐம் கோயிங் டு நீட் 3 ஸ்டிச் மார்க்கர்ஸ். 2 இது ஒரே கலரில், இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கலர் வந்து நான் வந்து இதை பர்பிள்னு வச்சுக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச், நம்ம இங்கே 3 ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் த பிகினிங் ஆஃப் திஸ் ரவுண்டு. அப்புறம் 2வது ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல தான் நம்ம இனிமேல் அடுத்து இன்க்ரீஸஸ், அடுத்த ரவுண்டில் இன்க்ரீஸ் போடுவோம்ல, 3 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் திரும்பி, அதை வந்து இந்த 2வது இடத்துல போட போகிறோம். ரிமைனிங் இந்த இடத்துல 15 சிங்கிள் க்ரோஷே வரும். போட்டுட்டு வாங்க. இப்போ இங்கே நான் 15 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்துட்டேன். கடைசியாக ஒரு ஸ்டிச் இருக்குது. அந்த இடத்துல நான் வந்து ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், அந்த ஒரே இடத்துலையே 3 சிங்கிள் க்ரோஷே போடுறேன். இங்கே 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதில் சென்டரில் இருக்கிற ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. முதல் ஸ்டிச்சு, 2வது ஸ்டிச், அந்த 2வது ஸ்டிச்சை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். திரும்பி ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 15 சிங்கிள் க்ரோஷே போட்டு நம்ம இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை கரெக்டாக லொக்கேட் பண்ணி போடுங்க. இந்த பக்கம் கவுண்ட் பண்ணிவிட்டு 15 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ மொத்தம் நம்மளுக்கு ரவுண்டில் 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். இங்கே 15, இங்கே 15, இந்த கார்னரில் 3, இந்த கார்னரில் 3, விச் மேக்ஸ் 36. அடுத்து ரவுண்ட் 2 போட போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, இந்த பர்பிள் மார்க்கர், அதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதான் ரவுண்ட் 2ஓட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. அதை திரும்பியும் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ திரும்பி பக்கத்து ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கர் இருக்குது. ஸோ இந்த மார்க்கர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்க்ரீஸ் போடணும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். த்ரீ ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. போட்டுட்டு அதில் திரும்பி சென்டரில் இருக்கிற ஸ்டிச்சை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து நம்ம எந்த இடத்துல இன்க்ரீஸ் போடணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். திரும்பி இந்த இடத்துல நம்மளுக்கு 17 ஸ்டிச்சஸ் இருக்கும். அதாவது அப் டில் யூ கெட் டு திஸ் மார்க்கர். இந்த இடத்துல 17 சிங்கிள் க்ரோஷே போட்டுவாங்க. ரவுண்ட் 2ல இந்த இடத்துல 17 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. மார்க்கர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். மார்க்கரை கலட்டி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். இப்போ நம்ம போட்ட 3 ஸ்டிச்சில் நடுவில் இருக்கிற ஸ்டிச்சை திரும்பி மார்க் பண்ணி வச்சுக்கணும். அந்த இடத்துல தான் திரும்பி அடுத்த ரவுண்டுக்கு இன்க்ரீஸ் வரும். இப்போ திரும்பி இந்த பக்கம் நம்மளுக்கு 16 ஸ்டிச்சஸ் இருக்கும். 16 சிங்கிள் க்ரோஷே போட்டு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளுக்கு 40 சிங்கிள் க்ரோஷே இந்த ரோ. இப்போ நம்ம எப்படி இன்க்ரீசஸ் போடுறோம் அப்படின்ற லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிச் மார்க்கர் இருக்கிற இடத்துல விச் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் த ரவுண்ட். ஸோ அதை கலட்டிட்டு அந்த இடத்துல ரவுண்ட் ஆரம்பிச்சுட்டு திரும்பி ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கணும். அப்புறம் இருக்கிற ஸ்டிச்சஸில் எல்லாமே சிங்கிள் க்ரோஷே தான். எங்கே நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிச் மார்க்கர் வருதோ அந்த இடத்துல ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட்டுட்டு நடுவில் இருக்கிற ஸ்டிச்சை திரும்பி வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா ரிட்டன் பேட்டர்ன் இந்த இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி ரவுண்ட் 3 and 4 போட்டுட்டு வாங்க. ரவுண்ட் 5ல் நம்ம வந்து கால் அட்டாச் பண்ணிடலாம். 4 ரவுண்ட்ஸ் க்ரோஷே பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து 5th ரவுண்டில் கால் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ரவுண்டில் இன்க்ரீசஸ்லாம் கிடையாது. கால் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு ஸ்டார்டிங்கை மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 1 சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 2, இந்த இடத்துல 6 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சா. இப்போ எந்த கால் இந்த பக்கம் வரும்னா இந்த கால் இந்த பக்கம், இந்த கால் இந்த பக்கம். ஸோ இங்கே 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோம். இந்த ரவுண்டில் இந்த காலை தூக்கி இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 10 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸில் நம்ம வந்து இந்த காலை வந்து சேர்த்து க்ரோஷே பண்ணிட போகிறோம். எனக்கு வந்து இந்த கால் மேலே 10 ஸ்டிச்சஸ் தான் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் இருந்துச்சுன்னா
மேபி இந்த இடத்துல இருக்கிற 2 ஸ்டிச்சை சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக போட்டு விட்டுருங்க. இந்த இடத்துல 10 சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த காலை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். நல்லா இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுல நல்லா நீட்டாக இருக்கும் கால். அதுக்கப்புறம் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. திரும்பி இந்த காலையும் அதே மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். இந்த பக்கமும் 10 சிங்கிள் க்ரோஷே போட்டு காலை அட்டாச் பண்ணியாச்சு. ரிமைனிங் எனக்கு இந்த ரவுண்டில் 20 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அதை போட்டு முடிச்சிட்டோம்னா ரவுண்ட் 5 கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்ததாக ரவுண்ட் 6, 7, 8 இந்த 3 ரவுண்ட்லேயுமே சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். ஒரு ரவுண்ட்லேயும் 48 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 6, 7 and 8 போட்டாச்சு. ரவுண்ட் 9ல் வந்து இன்க்ரீஸ் போட போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா 7 சிங்கிள் க்ரோஷே and 1 இன்க்ரீஸ் அப்படின்னு 6 டைம்ஸ் இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ண போகிறோம். அண்ட் பை த எண்ட் ஆஃப் திஸ் ரவுண்ட் நம்மளுக்கு வந்து 54 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 9 போட்டதுக்கப்புறம் ரவுண்ட் 10, 11, 12, 13, 14 இந்த 5 ரவுண்டுக்கு சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். ஒரு ரவுண்ட்லேயே 54 ஸ்டிச்சஸ் இருக்கும். அதை போட்டுட்டு வந்துடுறேன். ரவுண்ட் 14ஓட உங்களுக்கு அண்டர்வேர் போர்ஷன் போதும்னா ரவுண்ட் 15ல் ஸ்கின் கலர் யான் மாற்றிட்டு பேக் லூப்ஸில் சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. இப்போ எனக்கு ஸ்கின் கலர் யான் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் ஒயிட் கலர் வச்சு மேலே வரைக்கும் போட்டுட்டு வர போகிறேன். நெக்குக்கு மட்டும் ஸ்கின் கலர் யான் மாற்றிட்டு போட்டுருவேன். ரவுண்ட் 20 வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்திருக்கேன். ஒரு ரவுண்ட்லேயும் 54 ஸ்டிச்சஸ் இருக்குது. அடுத்ததாக ரவுண்ட் 21ல் வந்து டிக்ரீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ரவுண்ட் 21ல் 7 சிங்கிள் க்ரோஷே அண்ட் டிக்ரீஸ் அப்படின்ற பேட்டர்னை வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறேன். 7 single crochet and a decrease. இப்படியே இந்த ரவுண்டில் 6 டைம்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு 48 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்ட் வந்துடும். அடுத்ததாக ரவுண்ட் 22, 23, 24 இந்த 3 ரவுண்ட்லேயும் சுற்றி சிங்கிள் க்ரோஷே. ஒரு ரவுண்ட்லேயும் 48 ஸ்டிச்சஸ். ரவுண்ட் 25 ஒரு டிக்ரீஸ் ரவுண்டாக இருக்க போது 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ். இந்த பேட்டர்னை 6 டைம்ஸ் இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணணும். அப்படி ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு 42 ஸ்டிச்சஸ் இருக்கும். 25ல் டிக்ரீசஸ் போட்டதுக்கப்புறம் ரவுண்ட் 26 and 27 சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். நோ இன்க்ரீசஸ் இன் 26 and 27 மேக்கிங் 42 ஸ்டிச்சஸ் இன் ஈச் ரவுண்ட். அண்ட் அகெயின் ரவுண்ட் 28ல் மறுபடியும் ஒரு டிக்ரீஸ் ரவுண்ட் போட போகிறோம். இந்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம்னா 5 சிங்கிள் க்ரோஷே அண்ட் டிக்ரீஸ். இந்த பேட்டர்னை 6 டைம்ஸ் இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரவுண்டில் 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 29லேருந்து ஷோல்டர் அண்ட் நெக் போர்ஷன் போட போகிறேன். அதனால நான் வந்து 28ஓட லாஸ்ட் ஸ்டிச்சில் யான் கலர் மாற்றிக்கிறேன். திரும்பி ஸ்கின் கலர் மாற்றிட்டு இந்த ரவுண்டில் நான் வந்து பேக் லூப்ஸில் போட போகிறேன். இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துலையே கலர் மாற்றிட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் நீங்கள் பேக் லூப்ஸில் போட தேவையில்லை. 2 லூப்ஸ்லேயும் எப்பயும் போல் ஒர்க் பண்ணிடுங்க. ரவுண்ட் 30லேருந்து 2 லூப்ஸ்லேயுமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 சைடு மட்டும் டிக்ரீசஸ் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு 7 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க இந்த ரவுண்டில். செவன் சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 3 டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ். அடுத்தடுத்து 3 டிக்ரீஸ். 3 டிக்ரீஸ் போட்டதுக்கப்புறம் இங்கே முன்னால் வந்து 12 சிங்கிள் க்ரோஷே போடணும். 12 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு 3 டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ்.
ரிமைனிங் இந்த ரவுண்டில் 5 மோர் ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த 5லேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா இந்த ரவுண்டில் நம்மளுக்கு 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்து ரவுண்ட் 31ல் 5 சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு போடுங்க. 5 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 3 டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் நம்ம முதல் ரவுண்டில் போட்டோம்ல அதே மாதிரி வரிசையாக 3 டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ். இங்கே ஃப்ரண்ட் போர்ஷனில் 9 சிங்கிள் க்ரோஷே போடணும். நைன் சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த பக்கமும் திரும்பி ஒரு 3 டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ். அதுக்கப்புறம் அந்த ரவுண்டில் ஒரு 4 சிங்கிள் க்ரோஷே போட்டு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து 24 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்ட் இருக்குது. ரவுண்ட் 32 அண்ட் ரவுண்ட் 33ல் சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். அதுதான் வந்து நம்மளுக்கு நெக் போர்ஷனாக வரும். ரவுண்ட் 33யோட போர்டையை க்ரோஷே பண்ணி முடிச்சிட்டோம். இனிமேல் ஸ்டஃப் பண்ணிவிட்டு எப்படி இதை தைக்கிறதுன்னு பார்ப்போம். கையெல்லாம் கை வந்து இங்கே ஷோல்டருக்கும் நெக் போர்ஷனுக்கும் நடுவில், அதாவது ரவுண்ட் 31 அண்ட் 32க்கு நடுவில் மாட்டிடலாம். எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறேன்னா ரவுண்ட் 31ல் நம்ம இங்கே 3 டிக்ரீஸ் போட்டிருப்போம். அதில் இந்த 3வது டிக்ரீஸ் இருக்குல்ல அங்கே வந்து கை வச்சு இங்கே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சு தைக்க போகிறேன். நல்லபடியாக கையை தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்து தலையை வந்து தைக்க போகிறோம். இதுலேயும் 24 ஸ்டிச்சஸ் இருக்குது, இதுலேயும் 24 ஸ்டிச்சஸ் இருக்குது. அதனால கரெக்டாக பார்த்து 1 பை 1 மேட்ச் பண்ணி தைச்சி முடிச்சிடலாம். கழுத்தை முதலே ஸ்டஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் முக்கால்வாசி தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற கேப்பை வந்து ஃபில் பண்ணி